ஆக்சுவலா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து டெல் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்டத தவிர எனக்கு அவங்க டெக்னிக்கலா கேட்ட எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியல ப்ரோ. ப்ரோ எங்கள ஆப்டிடியூட்லயே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ப்ரோ நாங்க. ப்ரோ 2 கம்பெனி அட்டெண்ட் பண்ணோம் ப்ரோ. ம் ஒன்னு வந்து ஆப்டிடியூட், அவங்க சொன்ன மாதிரி ஆப்டிடியூட்லயே போயிடுச்சு. பயங்கர கான்பிடென்ட்டா இருந்தோம், ஆனா எப்படி போச்சுன்னே தெரியல, எந்த பேசிஸ்ல எடுத்தாங்கன்னு தெரியல. ஃபைனல் இயர் பண்ற ப்ராஜெக்ட் வந்து முக்கால்வாசி நம்ம ரியல் டைம்ல யூஸே பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து உலகத்தை காப்பாத்துற மாதிரி ப்ராஜெக்ட் தான் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரியல் டைம்ல நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி அரைச்சமாவே இருக்கும். அதே மாவு தான் நம்ம போய் எல்லா கம்பெனிலும் அரைச்சுட்டு இருப்போம். நீங்க வேற ஏதாச்சும் விஷயத்துல கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா, அப்போ வந்து கான்ஃபிடென்ட்டா எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் வந்ததில்ல, வரும்போது நான் லேர்ன் பண்ணுவேன். அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி தான் ப்ரோ சொன்னேன். நான் வந்து ஐடி ஸ்டூடெண்ட், நான் இது வரையும் அந்த பக்கம் போனதில்ல. ம். இது உண்மையிலேயே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கத்துக்கிறதுக்கு லேட் ஆகாது, சீக்கிரமா கத்துப்பேன் ம். அப்படி. சரி அவ்வளவுதான். கத்துட்டு வான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருந்தேன் இந்த 2 வாரம்? 2 வாரமா மேலே இருக்கும்னு நினைக்கிறேன்ல? ஆக்சுவலா இன்டர்வியூஸ் வந்தாங்க காலேஜுக்கு ஒரு 3 கம்பெனி. ம். ஸோ அதுக்கு தான் டக்குன்னு உட்காந்து எல்லாம் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் பார்த்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஆப்டிடியூடு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். எல்லாமே ஒரே காலேஜ் தான்ல? ஆமா ஆமா. அதான் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து இன்டர்ன்ஷிப் ஒன்று அட்டன் பண்ணேன். ம். அது வந்து கொஞ்சம் ஹோப்போட பண்ணேன். ஏன்னா அது ஆக்சுவலா வேர்ல்ட் பேங்க்ங்கிற கம்பெனியோட இன்டர்ன்ஷிப்பு. ம். அதுல வந்து அப்ளிகேஷன் த்ரூ ஆயிடுச்சுன்னா மோஸ்டா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே. அங்க அப்ளிகேஷன் முன்னாடியே அந்த அப்ளிகேஷனுக்கே ஒரு ப்ராசஸ் போகும். ம். பட் அதுல தான் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன்ல, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க. ம். ஸோ அது எல்லாத்துக்குமே நான் நோ சொல்றதுக்கப்புறம் அங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அப்ப நோ மோர் ஃபர்தர் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டாங்க. அங்க அங்க அப்படியே ரொம்ப உடஞ்சிருச்சு. அவங்க அப்ளிகேஷன் செலக்ட் ஆனது அதனால தான் ஆயிருக்கு. ம். ஆனா வந்து என்ன சொல்றாங்க, அவங்க கேட்கும்போது டக்குன்னு இதை சொல்லணும்னு தோணல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேமோட சர்வர் ரிக்வெஸ்ட் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு கேட்டாங்க. ம். அதுக்கு சர்வர் ரிக்வெஸ்ட் வேணாம், ஏன்னா டெஸ்க்டாப் கேம் அது. அதை சொல்லணும்னு எனக்கு தோணல. அது எனக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. அதுதான் நம்ம பண்ற ப்ராஜெக்டோட டிசைன் தெரிஞ்சா போதும். நான் சொல்றேன்ல, ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. கோடிங்ல வந்து வாயில கேட்க முடியாது. ஸோ டிசைன் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ டிசைன் வச்சு மட்டும் தான் நீங்க வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி போச்சு? அதுக்கப்புறமா வந்து கிளவுட் சர்வீஸ் ஏதாவது யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டாங்க. ம். அஸ்யூர், அதுக்கப்புறம் வந்து ஏடபிள்யூஎஸ் இது ரிலேட்டடா ஏதாவது யூஸ் பண்ண தெரியுமா, யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ம். அதுவும் எனக்கு பண்ணதில்லை அப்படின்ட்டேன். ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன்ல, இந்த இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனில் இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து க்ளவுடு தெரியாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. க்ளவுடு அதே நேரத்தில் க்ளவுடு மட்டும் படித்தாலும் பழக்க முடியாது. பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங்கில் தெரியணும். அதை வந்து க்ளவுடு கூட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். நிறைய பேர் கேட்குறாங்க, வெறும் க்ளவுடு மட்டும் படிச்சுட்டு போனால் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. கிடைக்கும், ஆனால் நம்ம மேலே வந்து ஒரு டிபெண்டன்சி இருக்குமான்னு சொன்னால் தெரியாது. ஏன்னா வந்து முக்கால்வாசி யூஐ பேஸ்லேயே முடிஞ்சிடும். எல்லாமே நம்ம வந்து பட்டன் கிளிக்ஸ்லேயே கூட பண்ணிடலாம். ஆனால் ஒரு டிபெண்டன்சி நம்ம மேலே இருக்கணும். நம்மளுக்கு வந்து நம்மளால் வந்து ஒரு டாஸ்க் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம மேலே வந்து டிபெண்டன்சி வரும். ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை க்ளவுட் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும்னு தெரியணும். அதுதான் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ தேவைப்படுற ஸ்கில். அது தெரிஞ்சதுன்னா நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஆக்சுவலாக போடுற வீடியோ சீரிஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து பண்ணலாம். ஆக்சுவலா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து டெல் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்டதை தவிர எனக்கு அவங்க டெக்னிக்கலா கேட்ட எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுங்க. இந்த டைமில் உங்களுக்கு வேலையே கிடைக்கலனாலும் ஃபைனல் இயர் தான் இருக்கீங்க. இன்னும் காலேஜ் முடிக்கிட்டு எத்தனை மந்த்ஸ் இருக்கு? 8 months இருக்கு. 8 months இருக்கு bro. 1 மாதம் 2 மாதம் எப்படி சொல்லணும்னா அக்ரெசிவாக படிக்கணும். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகும்போது ஒரு 1 ஸ்டெப் ஃபார்வர்டாக மூவ் பண்ணியிருக்கீங்கன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படிச்சிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சிவா நீங்கள் சொல்லுங்கள். ப்ரோ எங்கள ஆப்டிடியூட்லயே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ப்ரோ நாங்க. SQL அப்புறம் இதுல கேட்டாங்க, அதுலயே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நானுமே பாஸ் ஆனதே கிடையாது ஆப்டிடியூட்லலாம். நான் படிச்சதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது இன்டர்வியூ அது சில டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் படிச்சதே கிடையாது. வேற வழி இல்லைன்னா நீங்க படிச்சுதான் ஆகணும். அது என்ன ஒரு 2 நாள் 3 நாள் உட்காருங்க அதுல. வேற என்ன பண்றது? இப்பதான் ப்ரோ ஒரு டாபிக்கா பாத்துட்டு இருக்கேன் அதுல.
பாருங்க அது வேற வழி இல்லை. ஃப்ரெஷரில் வந்து யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. எக்கச்சக்கமா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக 2 நாள் எதுக்கு 3 எதுக்கு தான் டெஸ்ட். பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க கேண்டிடேட் வந்து மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க இந்த ஆப்டிடியூட்லாம். ஃப்ரெஷருக்கு வந்து எப்படியும் கோடிங் நாலேஜ் தெரியாது. அப்போ அவங்களை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது, ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்ல. அதுக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு அவங்களோட பேசிக் திங்ஸிங் ஃபண்டமெண்டல் திங்கிங்கில் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு முத்து? ப்ரோ 2 கம்பெனி அட்டன் பண்ணோம் ப்ரோ. ம் ஒன்னு வந்து ஆப்டிடியூட், அவங்க சொன்ன மாதிரி ஆப்டிடியூட்லயே போயிடுச்சு. பயங்கர கான்பிடென்ட்டா இருந்தோம், ஆனா எப்படி போச்சுன்னே தெரியல. எந்த பேசிஸ்ல எடுத்தாங்கன்னு தெரியல. ம் பைத்தான் வச்சு கேட்டிருந்தாங்க. நாங்க பைத்தான் அவ்வளவு படிச்சதே கிடையாது. நான் சும்மா எக்ஸாம் மட்டும் படிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாவா தான் படிச்சுட்டு இருந்தோம். ம் பைத்தான்ல வச்சு கேட்டோடனே அந்த 4 கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அது போயிடுச்சு. ம் இன்னொரு கம்பெனில வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ம் ஒரு கால்குலேட்டரை கிரியேட் பண்ண சொல்லிட்டு ரியாக்ட்ல போஸ்ட்மேன் ஏபிஐ வச்சு ஏதோ லிங்க் பண்ணி அதை நிறைய அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நிறைய போச்சு. அந்த போஸ்ட்மேன் ஏபிஐன்ற கண்டென்ட் தெரியாதனால அது என்னால ப்ரொசீடே பண்ண முடியல. போஸ்ட்மேன் ஏபிஐன்னு சொன்னானுங்களா? போஸ்ட்மேன்லேருந்து ஏபிஐ கால் பண்ண முடியும். போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் ஏபிஐ. ஏபிஐல அவங்க ஏதோ ஒரு அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு கீ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க ரெக்வஸ்ட்டுக்கு. அது ரொம்ப டீட்டெயில்டா இருந்துச்சு கொஸ்டின். நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு இந்த குரூப்ல மெசேஜ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் லாஸ்ட் ஒரு 1 வீக் உங்களுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுத்தேன்ல, அதை நீங்கள் பண்ணியிருந்தாலே இப்போ நீங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் பண்ணிருக்கலாம். அதுல API அதுக்கப்புறம் அந்த லாகின் பேஜ் ஒன்று பண்ணல ப்ரோ, இது பண்ற மாதிரி. நீ கூட அதுல ஏபிஐ கால் இருக்கு, இதுதான் நான் நெக்ஸ்ட் டாஸ்கா தரலாம்னு சொன்னேன். அதை போட்டு அதை சப்மிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அதுக்கப்புறம் அது ரிசல்ட் யாருமே காலேஜ்ல இருந்து யாருமே செலக்ட் ஆகல அப்படின்னு. நான் என்ன சொல்லலாம்னா, இப்போ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறத பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கிராஜுவலாக இப்போ 1 or 2 months நீங்கள் வந்து பண்ணுறத போஸ்ட் பண்ணுங்க. எதுலையாச்சும் லிங்க்டின்ல ஆக்டிவாக இருங்க, போஸ்ட் பண்ணினே இருங்க. உங்களை தேடி ஆஃபர் வரும். நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வெறும் ப்ராசஸில் மட்டும் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக நிறைய தெரியணுன்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது நிறைய மினி ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மாதிரி தான். அது வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு போய் பேசுனீங்கன்னா, நீங்கள் பேசுறதுல வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க நீ ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். நிறைய ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஃபுல்லாக ப்ராசஸில் மட்டும்தான் இருக்கணும். ஆக்சுவலா இப்போ காலேஜ்லயே ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு ப்ரோ. அது எதுக்குன்னா எலெக்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு பதிலா ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி ஆப் பண்ணிக்கலாம். அது கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருமே ஆப் வெப்லாம் டெவலப் பண்ணக்கூடாது, நீங்க ஹார்ட்வேர் பண்ணலாமா ப்ரோ? ஆனா அது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணுமா? நான் என்ன சொல்றேன்னா, ஃபைனல் இயர் பண்ற ப்ராஜெக்ட் வந்து முக்கால்வாசி நம்ம ரியல் டைம்ல யூஸே பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ப்ராஜெக்ட் தான் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரியல் டைம்ல நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி அரைச்சமாவே இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம போய் எல்லா கம்பெனிலும் அரைச்சுட்டு இருப்போம். அப்போ நீங்கள் இன்டர்வியூ மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ்னா, நீங்கள் வந்து கோட் எடுத்து அடிக்கவே தேவையில்ல. தியரி மட்டும் படித்தாலே ஃபர்ஸ்ட் தான் செலக்ட் ஆகிடலாம். ஆக்சுவல் ரியாலிட்டி அதுதான். தியரி மட்டுமே நீங்கள் படித்து ஒரு கான்செப்டே புரியலைன்னா கூட நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம், இன்டர்வியூ ஃபோக்கஸ் தான் இருந்தீங்கன்னா. ஆனால் அங்கே கம்பெனியில் போய் வேலை செய்வீங்கன்னா கேட்டிங்கன்னா தெரியாது, வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இன்டர்வியூ ஃபோக்கஸ் தான், நீங்கள் வந்து இன்டர்வியூ தான் உங்களுக்கு, ஜாப் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். 1 மாதம் உட்காந்து எல்லா கான்செப்டையும் உட்காந்து மக்கப் பண்ணிங்கன்னா, அது மறந்து போகிறதுக்குள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் இன்டர்வியூ முடிஞ்ச அடுத்த 1 வாரத்தில் உங்களுக்கு மறந்துடும். அந்த டைமில் தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். இன்டர்வியூ புலம்பல்ஸ்லாம் முடிஞ்சிச்சா? இன்னும் ஒன்று இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. ஐஓடினா என்னன்னு கேட்டாங்க ப்ரோ. என்ன சொன்னீங்க? அதாவது அந்த கம்பெனில அதான் வந்து ஃபைனல் ரவுண்டுன்னு சொன்னாங்க. ஐஓடினா என்னன்னு கேட்டாங்க. நான் இதுவரை ஐஓடின்றது ஒண்ணு கேள்விப்பட்டது இல்லை. ஏதோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், அந்த ப்ராக்டிக்கல் ஒரு கொஸ்டின். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா நான் இதெல்லாம் கேட்கவே இல்லைன்ட்டு அப்படியே நோஸ் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே அப்படியே சரி இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு ஏதாச்சும் விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா, அப்போ வந்து கான்ஃபிடென்ட்டாக எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வந்ததில்லை, வரும்போது நான் லேர்ன் பண்ணுவேன், அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் ப்ரோ சொன்னேன். நான் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்டு, நான் இதுவரையும் அந்த பக்கம் போனதில்லை. இது உண்மையிலே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கற்றுக்கிறதுக்கு லேட் ஆகாது, சீக்கிரமாக கற்றுப்பேன் அப்படின்னு. சரி கற்றுட்டு வான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லுவா, இதுமாதிரி எம்என்சி கம்பெனி, சர்வீஸ் பேஸ் கம்பெனிலாம் வந்ததுன்னா, நீங்கள் செலக்ட் ஆகலன்னா சந்தோஷம் பட்டுக்கோங்க.
உங்களுக்கு வேலை செய்கிறத விட முக்கால்வாசி பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதில் தான் உட்காந்துருப்பீங்க. எப்படி இருக்கும்னா சர்வீஸ் பேஸ்னா உங்களை வேலை காட்டி ப்ராஜெக்ட் வாங்குவாங்க. ப்ராடக்ட் பேஸ்னா ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்கும், நீங்கள் போய் வேலை மட்டும் தான் செய்யணும். டிஃப்ரென்ஸ் புரியுதா? சர்வீஸ் பேஸ்னா உங்களை காட்டி தான் என்கிட்ட இத்தனை 10 பேர் இருக்காங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சு கொடுப்போம்னு சொல்லி அவங்க கிளைண்ட் கிட்ட போய் கேட்கறது. அதுதான் சர்வீஸ் பேஸ் கம்பெனி. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமு. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா அந்த டைமில் உட்காந்து ஜாலியாக உங்களை வந்து டெய்லி விளையாட வைப்பாங்க. சர்வீஸ் பேஸில் போனீங்கன்னா டெய்லி விளையாடலாம், காலையில் போயிட்டு நைட்டு ஜாலியாக வீட்டுக்கு வரலாம். ஃப்ரைடே நைட் ஆனால் எங்கேயாச்சும் டிஜே மாரி அரேஞ்ச் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆகிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு லேர்னிங்குமே இருக்காது. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படி கிடையாது. இந்த லக்ஸரி எல்லாமே இருக்கும், நீங்கள் வேலையும் செய்யணும். ரீசன் வந்து சிம்பிள் தான். ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராடக்டாக இருக்கும், அந்த ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். உங்களை வச்சு தான் அவங்க வந்து கிளைண்ட்டை வாங்கணுன்ற இது கிடையாது. ஆனால் சர்வீஸ் பேஸில் என்கிட்ட இத்தனை பேர் இருக்காங்கன்னு காட்டிட்டு தான் அவங்க வந்து ப்ராஜெக்டே வாங்குவாங்க. அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் சும்மா தான் இருக்கணும். அதுவும் சப் ப்ராஜெக்டாக இருக்கும். உங்களோட டீம் லீடே வந்து எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சும்மா அந்த குரூப் போஸ்ட்டில் சும்மா கை வச்சுருப்பாங்க தெரியுமா, அது மாதிரி நீங்கள் இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்கும். தள்ளு 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 தள்ளுன்ற அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றும் ஒரு லேர்னிங்குமே இருக்காது. அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து சர்வீஸ் பேஸில் பேக்கேஜ் நல்லா இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது ஃப்ரெஷராக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக போனீங்கன்னா ப்ராடக்ட் தான். ஓகேவா? வேலை கம்மியாக இருந்தாலும் சரி, ஐ மீன் பேக்கேஜ் கம்மியாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் பேஸ்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் என்ன எங்கேருந்து விட்டோமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீ ஏன் சொல்லு விக்கி. நான் வந்து இந்த ஏபி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தியா? ஏபிக்கு கால் பண்ணுறது பைத்தான். அந்த ஏபி ஏன் தெரியுமா ஒர்க் ஆகல? நம்ம லிங்க் தப்பா போட்டிருக்கோம். நான் அதுக்கப்புறம் திருப்பி போய் லிங்க் கரெக்ட் பண்ண உடனே கரெக்டா வந்துடுச்சு. அதான், அது வந்து நீ யூஆர்எல் சொல்லணும். ஓகேவா? இனிமேல் லிங்க்னு சொன்னோன்னா லிங்க் பதிலாக யூஆர்எல் சொல்லு. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு ஓனா வருதுல்ல, அதெல்லாம் ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. ரவுட்னா இந்த பார்த்து நிறைய ஃபோல்டர்லாம் இருந்தால் அதை ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. யூஆர்எல் பொறுத்த வரைக்கும் இந்த 2 கீவேர்ட்ஸ் நம்ம வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் வந்து லிங்க்னு சொல்கிறது போல யூஆர்எல் சொல்லணும். ஓகே, அப்போ வந்து யூஆர்எல் வந்து நான் காப்பி பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதை நான் பார்க்காம நம்ம ஃபுல்லா தேடிட்டு வரல. ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது கரெக்டா? ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்றீங்க, ஒரு AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க. AWS அக்கௌண்ட் இப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுல வந்து பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். அது நீங்க அது 0 பட்ஜெட்னு சொல்லி ஒன்று இருக்கும். நான் வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? அது பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மணி வந்துச்சுன்னா காசுலாம் எடுக்க மாட்டாங்க. அப்படியே காசு வந்தாலும் நீங்க டிக்கெட் ரேஸ் பண்ணி எடுத்துடலாம், இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இருக்காது. பட் தான் சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா AWSல பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதை உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா AWS வந்து உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் லேர்ன் பண்ணும்போது. ஒவ்வொரு சர்வீஸ் லேர்ன் பண்ணும்போதும் நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக லேர்ன் பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஐ வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணோம் AWSல. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நான் வந்து வீடியோ வேணால் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இப்போ போஸ்ட்மேனில் உங்கள் லோக்கல் மிஷினில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணதை வந்து போட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கினீங்கல்ல, ஓகே, அதை வந்து ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணோம். அதை வந்து இப்போது அவங்க கிரியேட் பண்ணியிருக்க வெப் அப்ளிகேஷனில் டேட்டாஸை வாங்கணும். இப்போ எப்படி இருக்கும்னா, இப்போ லாகின் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்புகிறாங்க. ஓகேவா? அந்த லாகின்னு கொடுத்த அப்புறம் ஒரு ஏபிஐ காலு நீ கிரியேட் பண்ண ஏபிஐக்கு வரணும். அதில் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வேலிடேட் பண்ணிவிட்டு இவங்க வேலிடா இல்லையான்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் நீ ரிட்டர்ன் பேக் பண்ணணும். இப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணிட்டீங்களா? அது அப்படியே இருக்கட்டும். இப்போது சிவாவும் முத்துவும் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு செகண்ட். அதில் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, நானே அந்த பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு ஹார்ட்கோடாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அப்புறமா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு அப்படி இருக்கட்டும். ஒரே ஒரு பாஸ்வேர்டு, ஒரே ஒரு யூசர் நேம், இது கொடுத்தா மட்டும்தான் லாகின் சக்ஸஸ் வரணும், இல்லை ஃபெயில்டுன்னு வரணும். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணுறது ஜேசன் சக்ஸஸில் ரிட்டர்ன் பண்ணணும். சக்ஸஸ்ன்றது மாதிரி இருந்துச்சுன்னா அது ஜேசனுக்குள்ள டேட்டா இஸ் டு சக்ஸஸ், இல்லை ஸ்டேட்டஸ் இஸ் டு சக்ஸஸ் அப்படி வரணும். இல்லை, அது வந்து இதில் HTML வரும் ப்ரோ. அது அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஜேசன் ஃபார்மேட்டில் வரணும். அந்த போஸ்ட்மேன் உள்ள வரணும். ஆமாம், ஏபிஐயோட ரெஸ்பான்ஸு ஜேசன் ஃபார்மேட்டு.
நான் போட்ட வீடியோலேயே அப்படி தான் போட்டிருப்பேன். ஏபிஐயோட சரி. ரெஸ்பான்ஸ் எப்பவுமே ஜேசன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ சிவாவும் முத்துவும் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் கிரியேட் பண்ணுற லாகின் ஸ்க்ரீனு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுவாங்க. லாகின் என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரணும்னா ஒரு ஏபிஐ கால் வந்து ஹிட் பண்ணணும். அந்த ஏபிஐ கால் வந்து ஜேசன் ஸ்ட்ரக்சரில் ஸ்டேட்டஸ் வந்து அதோட வேல்யூ வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்னு வரும், இல்லைனா சக்ஸஸ் இல்லைனா ஃபெயில்டுன்னு வரும். ஓகேவா? அந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகணும். சும்மா என்ன வெல்கம் பேஜ் மாதிரி போட்டுருங்க. ஃபெயில்டு இருந்துச்சுன்னா லாகின் ஃபெயில்டுன்னு சொல்லி ஒரு பாப்பப் வரணும். அவ்வளோதான். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணணும். எப்படி ஏபிஐ கால் போடுறது வந்து சிம்பிள் கோடாக தான் இருக்கும், 4-5 லைன் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்க்கும்போது புரியல ஆனால் ஒர்க் ஆகுதுன்னா விட்டுறணும். இவ்வளோ தான் உங்கள் வேலை. நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு டைமில் உங்களுக்கு நீங்கள் சப்கான்ஷியஸாகவே மனப்பாடம் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்குன்னு உட்காந்து வரி பண்ணிக்காதீங்க. உங்களால் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணால் ஏபிஐ கால் பண்ண தெரியும், அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அது ஒவ்வொரு லைனும் என்னென்ன இருக்குது அதுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம வந்து கோடில் எழுதி காட்டுவோம், அந்த கதைலாம் கிடையாது. டிசைன் லெவலில் தெரிஞ்சால் போதும். அதாவது இப்போ விக்னேஷோட ஏபிஐக்கு பாஸ் பண்ற வேல்யூவை எங்களோட ஹோம் பேஜ் வந்து செக் பண்ணிட்டு அது சக்சஸா இருந்துச்சு, ட்ரூவா இருந்துச்சுன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். வெல்கம்னு ஒரு பேஜுக்கு போகணும். ஆமாம், வெல்கம்னு ஒரு பேஜ் வச்சுருப்பீங்க. அந்த வெல்கம் பேஜ் எப்போ வரும்னா லாகின் சக்ஸஸாக இருந்தால் மட்டும் தான் வரும், இல்லைனா வராது. ப்ரோ ஆக்சுவலா அது நான் போஸ்ட்மேன்ல பண்ணல, நீங்க சொன்ன மாதிரி நான் திருப்பி பண்ணணும். இப்போ நான் பண்ணது வந்து HTML கோடு, பைத்தான் கோடு, இதுல தான் பண்ணியிருக்கேன். நான் பண்ண அதே வீடியோவை பார்த்து பண்ணுங்க. அதில் வந்து வெறும் எந்த ஒரு HTML தேவைப்படாது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து அப்படியே காப்பி வச்சுட்டு இருக்கீங்க, அது ஓகே, அது ஓகே. ஆனால் அதுலேருந்து ஒரு பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? உங்களோட வேலை வந்து பேக் அண்ட் டெவலப்பர். நீங்கள் வந்து பேக் அண்ட் ஸ்டஃப் மட்டும் பண்ணுவீங்க. அதை கன்சியூம் பண்ணுறவங்க வெப் டெவலப்பர்ஸு, அதுக்கப்புறம் மொபைல் டெவலப்பர், அதை அவங்க பண்ணுவாங்க. நான் கிரியேட் பண்ண அந்த வீடியோவை அந்த URL பாஸ் பண்ணால் வெறும் சக்ஸஸ் ஃபெயிலியர் இது மட்டும் வந்தால் போதும். ஸ்டேட்டஸ் ஈக்குவல்ஸ் டு சக்ஸஸ், ஸ்டேட்டஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வரணும். ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்னு நான் இப்போயே உங்களுக்கு டைப் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஜேசன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வரும். இப்போ சாட்டில் இந்தமாரி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்பணும். சக்ஸஸாக இருந்துச்சுன்னா, ஃபெயில்டுன்னு இருந்துச்சுன்னா அதே மெசேஜ் தான் சக்ஸஸ் போல ஃபெயில்டுன்னு இருக்கும். ஓகே ஓகேவா? இது பாப்பப்ல வர்ற மாதிரியா நம்ம மெசேஜ் போட்ட அப்புறம் பாப்பப்ல சக்சஸ் ஃபெயில்டுனா இல்ல, ஃபெயில்டுனா பாப்பப்ல லாகின் ஃபெயில்டுன்னு வரணும். சக்சஸ் ஆச்சுன்னா இன்னொரு பேஜ்குள்ள போகணும். ஓகேவா? நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து லாகின் பண்ணாலே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்க, சக்சஸா ஃபெயிலியரான்னு சொல்லி அலர்ட்னு ஒன்று போடுவாங்க. அது வந்தாலே போதும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அலர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது கால் பண்ணி டக்குன்னு உடனே வந்துடும். சப்போஸ் வந்து அது பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சக்ஸஸாக இருந்தால் மட்டும் இன்னொரு பேஜுக்கு வந்து ரவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் ரவுட்டுன்னு சொல்கிற வார்த்தை வந்து பழகிக்கோங்க. இன்னொரு பேஜ் வந்து ஒரு பேஜுக்கு போகிறது, அந்த வார்த்தைலாம் வந்து ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. நேவிகேட் பண்ணுறதா ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் வந்து 2 பேருமே நாம வச்சுக்கணும். விக்னேஷ் என்னோட ஏபிஐ இதை எப்படி அவனுக்கு அனுப்ப, அதை நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. நான் அதுக்குள்ள ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் வந்து அந்த ஏபிஐயை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்க யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அந்த ஏபிஐயை. இப்போ நீங்கள் போஸ்ட்மேன்லேருந்து நீங்கள் உங்கள் மிஷினில் பண்ணுறீங்கல்ல, அது பைத்தானில் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா ஒரு லோக்கல் வெர்ஷன் சொல்லி ஒன்று காட்டும். அதை நீங்கள் போஸ்ட்மேனில் போட்டு ரன் பண்ணுறீங்கல்ல, அதே வந்து நீங்கள் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து என்டையர் வேர்ல்டில் இருக்க யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு URL யூஸ் கொடுக்கும். நான் வீடியோவாக போடுறேன், அப்படி நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் ரெஸ்பான்ஸ் வர மாதிரி ஏபிஐ ரெடி பண்ணணும். உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்ல, அந்த ஸ்ட்ரக்சரில் ரெஸ்பான்ஸ் வர மாதிரி ஏபிஐ ரெடி பண்ணணும். நீங்கள் இப்படி தான் ரெஸ்பான்ஸ் வரப்போகுதுன்னு இமேஜின் பண்ணிவிட்டு ஏபிஐ கால் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போதைக்கு வேணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வேணால் ஒரு ஏபிஐ ரெடி பண்ணி தரேன். அது வந்து AWSல இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து சேம் தான். அது வந்து நான் பைத்தானில் ஹோஸ்ட் பண்ணுற இது கிடையாது. ஐ மீன் இப்போ நீங்கள் பைத்தானில் ரெடி பண்ணீங்கல்ல, என்ன லைப்ரரி இது, ஃப்ளாஸ்க்கு, அந்த லைப்ரரி வச்சு பண்ணுறது கிடையாது. AWS லேம்டான்னு சொல்லி இருக்கு, அதில் சிம்பிளாக ஏபிஐ ரெடி பண்ண முடியும். நான் அதையே அந்த URL உங்களுக்கு நான் தரேன்.
அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது சிவா அண்ட் முத்துக்கு. ஓகே ஓகே புரிஞ்சுது. ஓகேவா? விக்னேஷ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். அது எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணி நம்ம நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே, நான் அப்புறம் வீடியோ போடுறப்ப வெயிட் பண்ணாலும் ஓகே. சப்போஸ் நான் வீடியோ போட லேட் ஆச்சுன்னா நீங்களே இன்டர்நெட்டில் இப்போ ஃப்ளாஸ்க் நீங்க வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோ பார்த்து நான் இந்த ரிக்வெஸ்ட் ஏபி கெட் போஸ்ட் மட்டும் நான் பண்ணி பார்க்கணும். ஆமாம், இந்த ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் ஆகணும். ஓகேவா? ஓகே. பாடியில் அவங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. அது வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு சொல்லி நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பேக் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் ஜேசன் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஓகேவா? நான் உங்கள் 2 பேருக்கு சிவா அண்ட் முத்துக்கு வந்து ஒரு ஏபிஐ வந்து நான் கொடுப்பேன். அந்த ஏபிஐ என்ன பண்ணோன்னா இந்த ஃபார்மேட்டில் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும். ஒன்று பண்ணுறேன் இருங்க, இப்போவே கூட பண்ணிடலாம். இது ரன் பண்ணனா ஹலோ ஃபன் லேண்டா வருதா? இது வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறது தான். இப்போ நான் சேம் இது வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் என்ன ஸ்டேட்டஸ் சொன்னேன்? ஸ்டேட்டஸ்ஸு சக்ஸஸ். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். நான் இது வந்து நான் போஸ்ட் மேலேருந்து ரன் பண்ணால் எப்படி வரும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். யூஐல ஏதோ கோலா கண்டிஷனே போட தேவையில்லையா? கண்டிஷன் நம்ம போடலாம். நான் இப்போ டைரெக்டாக ஹார்ட் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா? இப்போ ஆல்ரெடி அது டிஃபால்ட்டாக சிலது இருக்கும். நான் எதுக்கு ஓகே. காம்ப்ளெக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சிம்பிளாக ஒன்று வச்சுருக்கேன். இதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கண்டிஷன் போகிறது தான் இல்லை. நீ ஏபி கிரியேட் பண்ணி வை. இல்லை நான் என்ன கேட்குறேன், இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் என்ன சொன்னீங்க, லாகின் ஆனால் அடுத்த பேஜுக்கு போய் இது வரணும்னு சொன்னீங்களா? லாகின் பண்ணால் சக்ஸஸ்னா இன்னொரு பேஜ் வரணும், ஃபெயில்னா வந்து அலர்ட் ஒன்று வரணும். இருங்க ஃபஸ்ட்டு அதான். ஓகே ஓகே. அது எப்படி ப்ரோ இஃப் கண்டிஷன் இல்லாமல் உங்களுக்கு வரும் அப்போ? ஓகே, இப்போதைக்கு வந்து அவங்களால ஒன்றும் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் புரியுது. இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இதை நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் மேலில் போடுறேன். இது ஃபஸ்ட்டு ஹை லெவலில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறேன். இதுதான் வந்து போஸ்ட் மேன் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஏபிஐ ரெக்வஸ்ட்லாம் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண ஏபிஐ ரெக்வஸ்ட்டு நான் ஜஸ்ட் ஒன்றுமே போடாமல் ஜஸ்ட் ரன்னும் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்டேட்டஸ் வருது. ஸோ இதே யூஆர்எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த ஏபிஐ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் போடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம கண்டிஷன் ஆட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கெட் மெத்தடாக பாஸ் பண்ணுவோம். இப்போ போஸ்ட் மெத்தடில் இது வேணால் நீங்கள் ஸ்டெப்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவாகவும் போட்டிருப்பேன், போஸ்ட் பண்ண எப்படி கால் பண்ணணும்னு சொல்லி. இந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏபிஐ அவ்வளோதான், மொத்தமே முடிஞ்சது. இப்போ வந்து நீங்கள் இன்புட்டில் வந்து யூசர் நேமு, பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு அது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சக்ஸஸ் தான் வரும். இல்லை எது கொடுத்தாலும் சக்ஸஸ் தான் வரும், நம்ம ஹார்ட் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த கோடில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஈவெண்ட்டில் என்ன வருதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். நான் இதை ரெடி பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஏபிஐ கன்சியூம் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ நீ எந்த பேலோடு எந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணாலும் உடனே ஹேண்டில் பண்ண முடியும். அது வந்து வேர்ல்டு வைடு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் இருந்தால் போதும், யார் வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த யூசர் நேம் வேலிடேட் ஆனோன்னு இன்னொரு பேஜ் வர மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. அது இப்போதைக்கு வருமானு தெரில. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், ஏபிஐ கால் பண்ண உடனே உனக்கு ரெஸ்பான்ஸ் வருதா நீ செக் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ போஸ்ட் மேலேருந்து பண்ண வைக்காகும். இந்த மாதிரி ப்ரௌசர்லேருந்து பண்ணால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஏபிஐ கால் வந்து ப்ராப்பராக ஆத்தென்டிகேட் வருதான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாகோட அனுப்ப சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கேன், ரிப்பீட்டடாக பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷயமாக தெரியாது. இது ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைமில் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற என்டையர் இது வந்து ஏபிஐ பேஸாகவே இருக்கனால உங்களுக்கு வந்து பழகிடும். வேர்ஷன் கண்ட்ரோல்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு கம்மி பண்ணுறீங்க, 2 நாள் கழிச்சு இன்னொரு கம்மி பண்ணுறீங்கன்னா நடுவில் எக்கச்சக்க கமிட்ஸ் இருக்கும்ல, எனக்கு அந்த கோடு தேவையில்ல, இந்த ரெக்கமெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லும்போது 2 நாள் முன்னாடி இருக்க கோடு நம்ம போக முடியும். வேர்ஷன் கண்ட்ரோலாக தான் சொல்கிறாங்க. மல்டிபிள் வேர்ஷன்ஸாக இருக்கும், எந்த வேர்ஷன் கூட நம்ம போக முடியும்.